10 டேஸுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கோவாலேருந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க. பொண்ணு வந்து 9th தான் படிக்குது. இந்த பொண்ணுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு மட்டுமே அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு அடிபட்டுறது, ரத்த காய வாங்குறது, பிடிக்கிறது அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி கட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அவங்க ஜாதகத்தை அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்குவோம். வாங்கிட்டு ஒரு காப்பர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, எந்த இடத்துல அவங்களோடது எல்லாமே பதிச்சுட்டு, சித்தர்களான முறையில் 48 நாள் நாங்கள் பூஜை பண்ணும்போது டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இதுதான் ஒரு மண்டல பூஜை அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு நாளில் பரிகாரத்தில் எந்த விஷயம் மாறும் அப்படின்னா எதுவும் மாற போகிறது கிடையாது. அது வந்து அப்பட்டமான பொய். நம்ம கோயிலுக்கு போகிறோம் வரோம், அது வந்து நம்ம ஆத்ம திருப்தி. ஆனால் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுறோம். நிறைய கிளைண்ட்ஸ் இதில் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்காங்க. எங்களோட கட்டத்துக்குள்ளே வரும்போது மகாவதார் பாபாஜி எங்களோட சர்க்கிள்குள்ளே வந்துட்டாலே அவங்க ஆல்ரெடி பாதி கிளியர் ஆயிடுவாங்க. இது மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ நாங்கள் நடக்கிற குரு பயிற்சிக்கு கூட ஒரு மண்டலத்துக்கு பண்ணுவோம். இதை வந்து நம்ம அப்ராடில் இருக்கிறவங்களுக்குலாம் லாஸ்ட் வீக் தான் பண்ணி முடிச்சது 48 டேஸு.